अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வானேர போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் என்னத்தை போதிக்கிறது அப்படின்னு சொன்னால் வானேர போமளவும் வாழ்வு தான். அதாவது வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு அது போகிறவரையில் இங்கு இருக்கக்கூடிய நல்வாழ்வுக்கும் வழிவகுக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே இருக்கிற நல்வாழ்வுக்கு மாத்திரம் வழிவகுக்கிறது அது இது அதெல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். இது எப்படி பொருந்தும் எல்லாருக்கும் அப்படின்னு சம்சயம் வந்தது. அதுக்கு தான் மகதா புண்ணிய பண்யேன கிரீதேயம் காயனோகசா பிராப்தும் கந்து மர்கசி துக்கதே பாரம் பிராப்தும் கந்து மர்கசி அப்படின்னு இது ரொம்ப விலை கொடுத்து வாங்கின இந்த மனுஷ சரீரத்தை இந்த சரீரமாகிற ஓடம் உடையிறதுக்குள்ளேயும் இந்த சம்சார கடல்லேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு பிரயத்தனப்படணும், வேகமாக காரியம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கிறதுனால சுவாமி தேசிகன் வானேர போமளவும் வாழ்வுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு மேலேயும் ஒரு சம்சயம் வந்தது. என்ன சம்சயம் வந்ததுன்னா, வானேர போகிறதுக்கு உண்டான என்னுடைய இந்த பிறவி இருக்குதே அதெல்லாம் அதுக்கு தகுந்த அனுகுணமான பிறவி இல்லையே அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் என்ன சொன்னோம்னா, விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு அஸ்தபாதாதி சயுதா அப்படின்னு இந்த விசித்திரமான தேக சம்பத்தி எது கொடுத்துருக்கான் அவ்வா கர்மகிருத்தமா அப்படின்னு சொன்னால் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுன்னு தான் கொடுத்துருக்கான். அதனால் நீ சரணாகதி பண்ணணும், எம்பெருமானை அடையிறதுக்கு உண்டான வழியை பண்ணணும். அதனால் சுவாமி தேசிகன் வானேர போமளவும் வாழ்வு அப்படின்னு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அத்தை சொல்கிறார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு உதாரணம் சொன்னோம். எல்லாருமே ஒரு இடத்துல கம்பெனியில் எல்லாருமே ப்ரொப்ரைட்டராகவோ சேர்மனாகவோ இல்லை இதுவாகவோ இருக்க முடியாது. பல பேர் இருக்கணும், பல பேரால் தான் அது இருக்குது. அதுபோல் நாம் அவாவா டியூட்டியை கரெக்டாக அவாவா சக்திக்கு உண்டான என்ன இது பண்ணாலோ, என்ன வேஷம் போட்டுருக்காளோ, வேஷம்னா என்ன போஸ்ட்டில் இருக்காளோ அதே ஸ்கேவஞ்சர்லேருந்து எம்டி வரையில் சேர்மன் வரையில் அவாவா லாயலாக பண்ணணும். அதுதான். அது யார் அதில் தவறினாலும் கம்பெனிக்கு பேர் போயிடும். அதனால் அதை போல் இந்த இடத்துல எல்லாரும் சரணாகதி பண்ணலாம். அதனால் சுவாமி தேசிகன் வானேர போமளவும் வாழ்வு அப்படின்னு சொன்னோம். அந்த சரியாக போயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலேயும் ஒரு சந்தேகம் வருது. சரி, ஒருத்தன் ரொம்ப ஒன்றும் இல்லாத இருக்கான், ஸ்கேவஞ்சராக இருக்கான், ஒருத்தன் ஏதோ வெளியில் இதுவாக இருக்கான், காவலாளியாக இருக்கான், இதுவாக இருக்கான் எல்லாம் சொல்லியாச்சு. அவளோட சக்திக்கு தகுந்த மாதிரி இருக்குதுன்னு எல்லாருமே அந்த கம்பெனிக்கு பெருமை தர மாதிரி எல்லாரும் சரணாகதி பண்ணி பெருமாள் அடையலான்னு சொல்லியாச்சு. ஆனால் இப்போ இந்த உதாரணத்திலே ஒரு ஆக்ஷேபம் ஒன்று வருது. என்ன வருது அப்படின்னு சொன்னால், கம்பெனியில் எல்லாருக்கும் வேலை தரோம், எல்லோரும் நன்னா பண்ணணும், அப்போ தான் எல்லாம் கம்பெனி முன்னேறும். அதுபோல் பெருமாள் தன்னுடைய கீழே இருக்கோ எல்லாரையும் எடுத்துக்கிறான், அதனால் எல்லோரும் சரணாகதி பண்ணலான்னு சொல்லியாச்சு. ஆனால் ஒரு குடிக்காரனையோ கூத்தடிக்கிறவனையோ இர்ரெகுலர் பர்சனையோ கொலை கொள்ளையெல்லாம் பண்ணுறவன்லாம் கம்பெனியில் எடுத்துப்பானோ? நொண்டியாக இருக்கும், குரடனாக இருக்கும், அவனுக்கெல்லாம் கூட ஏதோ ஒரு வேலையெல்லாம் கொடுப்பான், ஏதோ பண்ணுவான். ஒரே வகை இந்த மாதிரி கேரக்டரே நன்னடத்தையே இல்லாத, நடத்தை சரியில்லாதவன்னு எடுத்துப்பானா? அப்போது என்னுடைய ஒருத்தனுடைய பிறவி நடத்தை சரியில்லாத இருக்குது. அப்படி இருக்குச்சே சரணாகதி பண்ணலாமா? ஏதோ பண்டிதன் பாமரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாரும் பண்ணலான்னு சொன்னது சரி, நடத்தையே சரியில்லையே, ஆன மாதிரி என்னுடைய பிழைப்பு இருக்குதே அப்படின்னு ஒருத்தன் வருந்தி
நான் எப்படி சரணாகதி பண்ணுறது அப்படின்னு சொல்லலாமா? அப்போது அந்த மாதிரி இருந்ததுன்னா தேசிகன் வானேர போமளவும் வாழ்வு, எல்லாரும் வானேர போகிறதுக்கு உண்டான வாழ்வை சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதனால் தேசியனுடைய சீத்து, அதனால் அவன் இந்த இடத்துல இந்த லோகத்தில் என்ன உண்டோ அதுக்கு உண்டான உபாயத்தை பண்ணி எப்படியோ குழச்சி அது ஆத்மாவோ கடை தேர்றதோ அதை யார் கண்டா இந்த சரீரத்தை கடை தேர்த்தினா போகும் அப்படின்னு போகிறது தானே. அப்போ தேசியன் சுற்றி அவருக்கு பிரயோஜனப்படாது இல்லையா அப்படின்னு. அது இல்லை, வானேர போவளவும் வாழ்வுன்னு அவர் பண்ணது சரி, எல்லாருக்கும் உண்டு. அவருக்கு கூட அந்த நரந்தியர் எல்லையில் என்ன அனைத்துலகம்ன்றது ரைட்டு, ஆனால் நடத்த சரியில்லையே அவனுக்கு அப்படின்னு சாஸ்திரம் என்ன சொல்கிறது? துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னோ நாஸ்திக புரா சமாஸ்ரயேதாதிதேவம் ஸ்ரத்தையா சரணம் யதி நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனஹ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துராச்சாரோபி, துராச்சாரம் பிடிச்சவனாக இருந்தாலும் சதாச்சாரம் நன்னடத்த வேண்டாம். துராச்சாரம் கெட்ட நடத்த உடையவன், குடி கூத்து எல்லாம் என்ன கெட்ட நடத்த என்ன உண்டோ, எந்த எக்ஸ்ட்ரீம் உண்டோ அதெல்லாம் நினச்சிக்கோங்க. அப்படி இருக்கவாளாக இருந்தாலும் துராச்சாரோபி சர்வாசி, கண்டத்தை சாப்பிட்றான், எச்சல் எல்லாத்தையும் சாப்பிட்றான். அதே மாதிரி மாம்சமே சாப்பிட்றான், அது இது எச்சல்லாம் சாப்பிட்றான்னா எச்சலில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாமே சாப்பிட போகிறான். சர்வாசி கிருதக்னா, அதை காட்டிலும் பாபத்தில் ரொம்ப பெரிய பாவம் நன்றி கட்டவன் இருக்கான, நன்றி மறந்தவன். அவனுக்கு எந்த பிராயசித்தமே கிடையாது. அவனை எதுலையுமே சேர்த்துக்க முடியாது. மீதி பேர்லாம் வேணால் ஒரு விஷயத்தில் சேர்த்துக்கலாம், ஏதோ இல்லையா அதனால் அவன் சாப்பிட்றான். கெட்ட நடத்தை குடி கூத்து அப்படின்னா ஏதோ கஷ்டத்தை மறக்கிறதுக்கு குடிக்கிறான், ஏதோ சபலம் ஒருத்தர் பின்னால் போகிறான் அப்படின்னு அதுக்கு எதனா ஒரு காரணம் சொன்னால் சொல்லலாம். இந்த சூழ்நிலையினால் அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லலாம். ஆனால் இந்த கிருத்தக்னஹான்னு இருக்கானே, நன்றி கொன்றவன், நன்றி கெட்டவன், நன்றி மறந்தவன், அவனுக்கு எந்த காரணமே சொல்ல முடியாது. எனக்கு நீங்கள் உபகாரம் பண்ணுன்னு போய் ஒருத்தங்கிட்ட கேட்டு அந்த உபகாரத்தை அடைஞ்சி அதனால் பலன் பெற்று இவ்வளோ தூரம் மூளை இருக்கவன் அவன் பண்ணின உபகாரத்தை மறந்துட்டு அவனுக்கு விரோதமாகவோ இதுவாகவோ உதாசீனமாகவோ அவனை தள்ளி விடுறான் அப்படின்னு சொன்னால் அப்போது அவனுக்கு எந்த சூழ்நிலையும் இல்லை. அதனால் இந்த நன்றி கெட்டவன் இருக்கான கிருத்தக்னன்னு அவனுக்கு எந்த விதமான இதுவே கிடையாது. அவனை போல ஒரு மட்டமானவன் லோகத்தில் கிடையாது. அதனால் கிருத்தக்னஹா நாஸ்திகா. அதுக்கப்புறம் எல்லாம் நாஸ்திகன், எதுவுமே இருக்கிறதுன்னு ஒத்துக்கிறதே கிடையாது. எம்பெருமான் இருக்கான்னு ஒத்துக்கிறது இல்லை. இப்போ அது அதாவது எம்பெருமான்னா சாஸ்திரம் சொல்லிட்டபடிக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படி கூட இல்லை. என்ன அதாவது சாதாரண மனுஷெல்லாம் கூட நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது, அதுதான் நான் ஆட்டி படைக்கிறது, நாம் என்ன பண்ணாலும் இல்லை, அது கையில் தான் இருக்குது அப்படின்னு ஆஸ்திகத்தை ஒத்துக்கிறான். அஸ்தி இருக்குது, நாமே இல்லை, தெய்வம் இருக்குது, தேவாதி இருக்குது, நன்மார்க்கம்னு இருக்குது, துர்மார்க்கம்னு இருக்குது அப்படின்னு அஸ்தின்னு ஒத்துக்காமல் நாஸ்திகன். தெய்வம் கிடையாது, தேவாதியம் கிடையாது, நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, எனக்கு என்ன தோன்றதோ அது நான் பண்ணால் அதை அனுபவிச்சுட்டு போகிறேன், நல்லதா சுகமாக அனுபவிக்கிறேன், அதுதான் நல்லது, எது பண்ணி தப்பு வருதோ அதுதான் கெட்டது. ஆனால் இப்படின்னு மீதி எதுவுமே கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, தெய்வம் கிடையாது, தேவாதி கிடையாது, அந்த நாஸ்திகன் இவன்லாம் கூட பெருமாளை சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகலாம். சாஸ்திரம் சொல்கிறது. துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னோ நாஸ்திக புரா சமாஸ்ரயேதாதிதேவம் ஸ்ரத்தையா சரணம் யதி. அந்த அவன் பெருமாளை சரணம் அடைஞ்சுட்டான்னா ஸ்ரத்தையா, ஸ்ரத்தமிக்கவனான்னு ஒரு அர்த்தம். பிராட்டியோடு கூடின எம்பெருமானை சரணம் பண்ணிட்டான்னா ஆதிதேவனாக இருக்கக்கூடிய ஆதிதேவன்லேயே பிராட்டி இருக்கான்னு அர்த்தம். அதனால் ஸ்ரத்தையா இவன்
விசுவாசத்தோடு பண்ணான்னான்னு அர்த்தம். இல்லைன்னா ஸ்ரத்தையா பிராட்டியோடு கூட அவன் பண்ணிட்டான்னா பிராட்டியை முன்னிட்டு சரணாகதி பண்ணணும். அப்படி பண்ணிட்டா பிராட்டி ஒரு காலம் இது பண்ணுறதில்ல, பிராட்டியை புருஷகாரம் பண்ணிடுறா, ரெக்கமெண்ட் பண்ணிடுறா. அதனால் பெருமாள் அவனை கைவிடுறதே கிடையாது. ஸ்ரத்தையா சரணம் எதி, அப்படி ஆதிதேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான சரணம் அடைஞ்சுட்டா நிர்தோஷம் தம் விதி ஜந்து, அந்த ஜந்துவை அவன் எப்படி வேணாலும், இதுவரையில் மாதா பிதா யாரை கொண்டு இருந்தாலும், பாலக்னன் கிருதக்னன் ஸ்திரீயை கொன்றவன் எல்லாம் எதுவாக இருந்தாலும் நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும், அந்த ஜந்துவை நிர்தோஷமாயிட்டான், அவன் தோஷமற்றவனும் ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நாம் மற்றவெல்லாம். பிரபாவாத் சர பரமாத்மனா, அந்த பரமாத்மாவனுடைய பிரபாவம் அப்படி தன் திருவடியை பிடிச்சவாளை தன்னளவாக உயர்த்தக்கூடிய தன்மை அந்த பெருமாளுக்கு இருக்குது. அதனாலே அவன் நிர்தோஷனாகிறான், தோஷமற்றவனாக ஆயிடுறான். அதான் இந்த இடத்துல நன்னா புரிஞ்சுக்கணும். துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னோ நாஸ்திக புரா அப்படின்னு இருக்குது. பெருமாளை சரணடையிறதுக்கு முன்ன, புறான்னா முன்னேன்னு அர்த்தம். அதனால் சரணடையிறதுக்கு முன்ன இந்த மாதிரி எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவன் சரணடைஞ்சதுனால பெருமாளுடைய பிரபாவத்தினால நிர்தோஷமாயிடுறான், அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் சரணாகதி பண்ணா விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பெருமாளை சேர்ந்துட்டான். இப்போ ஒரு இடத்துல போய் முதல்ல ஒரு லௌகிக உதாரணம் சொல்கிறதுல கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி தூஷிச்சுருந்தான், அது பண்ணால் இது பண்ணால், ஏதோ அதுக்கு இடைஞ்செல்லாம் கூட பண்ணான்னா கூட பண்ணியிருக்கட்டும். ஆனால் எப்படியோ ஒன்று அங்கே போய் சேர்ந்துட்டான், ஏதோ ரெக்கமெண்ட் பிடிச்சி வேலைக்கு தான் பழைப்புக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ணலாமோ? பூர்வத்தில் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணினா அனுப்பிச்சுடுவான் அவன். பெருமாள் அப்படி பண்ண மாட்டான், அனுப்ப மாட்டான். நல்ல தண்டனையை கொடுத்து உடனே மோட்சத்துக்கு அப்புறம் அழைச்சிப்பான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் முன்காலத்தில் தான் பண்ணியிருந்தவனாக இருந்தால் அவன்லாம் பெருமாளை சரணடைஞ்சான்னா சரணாகதி நன்னா பண்ணலாம், அவனுடைய தோஷங்கள்லாம் போயிடும் அப்படின்றத நன்னா தெரிஞ்சுக்கணும். சரணாகதி பண்ணால் விட்டு பண்ணலான்னு அர்த்தம் இல்லை. இதுக்கெல்லாம் ஸ்லோகத்திலே ஸ்பஷ்டமாக இருக்குது, புறா அப்படின்னு இருக்குது. அதான் சம்பிரதாயத்தில் எத்தனையோ சொல்லிடுது சாஸ்திரம். நம்ம பெரியவாள்லாம் ஒத்துட்டுருக்காளா அப்படின்னா, நன்னா யார் கூறத்தாழ்வான் சாய்க்கிறார். யத் பிரம்ம கல்ப விநாசிய அனுபவேபி, யத் பிரம்ம கல்ப நியதானுபவேப்யநாஸ்யம் தத்கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்தே ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராதம் க்ஷாம்யஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்ராத். யத் பிரம்ம கல்ப நியதம் நியத அனுபவேபி அநாசியம். பிரம்மகல்பம், பிரம்மாவனுடைய ஆயுஷ் பர்யந்தம் எவ்வளோ அந்த மாதிரி இந்த சிருஷ்டி காலம் பூரா நாம் அனுபவித்தா கூட நாம் பண்ணின பாபத்துக்கு அந்த பாபம் நசிக்கவே நசிக்காது, மொத்தம் போகாது. அப்படிப்பட்ட தத் கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிஹ க்ஷணாதே, அப்படிப்பட்ட கில்பிஷம் பாபத்தை ஜந்துஹு என்ன பண்ணுறா, க்ஷணார்தே அரை நொடியில் பண்ணிடுறோம், அரை க்ஷணத்தில் பண்ணுறான்ற. என்னது இந்த அரக்ஷணத்தில் பண்ணக்கூடிய பாபம் நன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அரக்ஷணத்தில் நாம் பண்ணக்கூடிய பாபம் ஒரு பிரம்மாவனுடைய ஆயுஷ் பர்யந்தம் நாம் அனுபவித்தோம்னா கூட அதனுடைய பலனை துக்கானுபவத்தை அது பூர்ணமாக போகாது அந்த பாபம். தத்கில்பிஷம் சுஜதி ஜந்துஹு இக க்ஷணார்தே, அரக்ஷணில். சரி, அரக்ஷணத்தில் என்றைக்கோ ஒரு நாளைக்கு பண்ணிட்டான், அதுவே பிரம்மகல்பம் வரையில் இருக்குது. அது ஏதோ ஒரு நாள் பண்ணலை. ஏவம் சதா சகல ஜன்ம சுசாபராதம், ஏவம் சதா, இப்படியே சதா எப்பவும் பண்ணுறான். ஏதோ இந்த ஜென்மத்தில் இந்த 50 வருஷத்தில் பண்ணோம், 10 வருஷத்தில் பண்ணோம், இந்த 70 வயசு வரையில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இல்லை.
சகல ஜன்மசு, இதுவரையில் நாம் எவ்வளோ ஜன்மாக்கள் எடுத்துருக்கோமோ அவ்வளோ ஜன்மத்திலையும் எப்பவும் அந்த மாதிரி பாப்பத்தை பண்ணிட்டே இருக்கும். அரை க்ஷணத்தில் பண்ணுற பாப்பம் பிரம்மா ஆயுஷ் பரியந்தம் அனுபவிச்சா கூட போகாதபடி அப்படி ஒரு பெரிய பாப்பத்தை பண்ணிகிட்டே இருக்கும் எவ்வரி அரை க்ஷணத்துக்கும். அதெல்லாம் எப்படி போகிறது? க்ஷாமியஸ்யஹோ தது அபிசந்தி விராம மாத்திராத், தது அபிசந்தி விராம மாத்திராத், அதிலேருந்து நான் விடுபடுறேன், உன் திருவடி அடையிறேன், அதிலேருந்து விடுபடுறேன். உகக்கும் அவை உகந்து உகவாதனைத்து மொழிந்து அப்படின்னு அதை நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தினால அந்த அபிசந்தி எண்ணம் இருக்குதே, நான் விடுபட்டுறேன் அதுலேருந்துன்னு. விராமம் மாத்திராத், விராமம் மாத்திரம், நான் இது அனுமேட்டு அந்த தப்புலாம் பண்ணலேன்னு உடனே என்ன பண்ணுறான்? அஹோ ஆச்சரியம், பெருமாள் உடனே க்ஷாமியசி, அவன் பொறுத்துட்டுறான் அப்படின்னு சாய்க்கிறார். அதுக்கும் இது எப்படி இருக்குது, ஏன் எப்படி பண்ணுறாருன்னு சொன்னாக்கா, ஞான சக்தி கருணாசு சதீஷு நைவா பாபம் பராக்கிரமித்து அர்ஹதி மாமகீனம். என்னுடையதான பாப்பங்கள் இருக்குதே, அந்த பாப்பம் இதுவும் குறத்தாழ்வார் தான் சாய்க்கிறேன். என்னுடைய பாப்பம் உன்னுடைய ஞான சக்தி கருணைன்ற 3 குணம் இருக்குது உனக்கு, இந்த 3 விஷயத்தை அதிக்கிரமிக்காது. இவ்வளோ பாபம் பண்ணத்தை போக்கடிச்சுட்டான்னு சொல்கிறோ, அது எப்படி போக்கடிக்கிறான்னா, அவனுக்கு ஞானம் இருக்குது, சக்தி இருக்குது, கருணை இருக்குது. நாம் எவ்வளோ பாபம் பண்ணாலும் அதில் என்ன அதை மீறி போகவே போகாது. அப்பா என்னால் முடியவே முடியாது. ஒரு டாக்டர்கிட்ட நான் போகிறான், அந்த டாக்டர் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறான், இவன் தப்பு பண்ணிட்டே இருக்கான், ஏதோ பண்ணுறான், அப்பா என்னால் முடியாதுன்னு கைவிடுறானே. அந்த மாதிரி இல்லை, அவனுடைய ஞான சக்தி கருணைக்கு எதிரே நம்முடைய பாப்பம் அதிக்கிரமித்து அவனால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பாப்பம் மேலோங்காது. ஞான சக்தி கருணாசு சதீஷு நைவா, என்ன சதீஷு, நீ அதோட கூடியவனாத்தினால, ஞானம் சக்தி கருணையோட கூடியவனாத்தினால, நைவ பாபம் பராக்கிரமித்தும், என்னுடைய மாமக்கீனம், என்னுடைய பாபமானது அதை அதிக்கிரமிக்காது, அதுவும் உள்ளே போயிடும். எவ்வளோ விட்டில் பூச்சி வந்தாலும் வழக்கு அணையாது, விட்டில் பூச்சி தான் மடிஞ்சு போகும். அந்த மாதிரி விட்டில் பூச்சி போல் பாப்பங்கள் தலை தூக்கி ஆடிண்டே இருந்தாலும் அந்த வழக்கு அணையாது, விட்டில் பூச்சி தான் மடிஞ்சு போகும். அந்த மாதிரியான பெருமாள் ஞானம் சக்தி கருணை. அப்படின்னு ஞானம்ன்றது என்னது அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பசங்காத் அதையும் சொல்லிவிடுறேன். பெருமாள் சர்வஜன்னு சொல்கிறோம், அதெல்லாம் சரி, அந்த ஞானம்தான். அதாவது என்னென்னா, நம்ம அவன் அனுகிரகிச்சு அவன் திருவடியில் விழுந்த உடனே அவன் என்ன பண்ணுறான்? என் ஆராய்ந்த அருள் அப்படின்னு ஆண்டாள் சொன்னாலே, அந்த மாதிரி அவன் ஞானத்தை கொண்டு, இவ்வளோ நாள் இவன் பண்ணின தப்புக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த காரணத்தினால அந்த தப்பு பண்ணான், அந்த காரணத்தினால அந்த தப்பு பண்ணான், இந்த சூழ்நிலையினால அந்த தப்பு பண்ணான், இல்லைன்னா இவன் பண்ணியிருக்க மாட்டான், அந்த சூழ்நிலை சரியில்லை அதனால் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பெருமாளதை அந்த பாப்பத்தை கணிசிக்காது இருக்கிறதுக்கு முதல்ல அந்த ஞானம் உதவுறது. இத்தனை நாளாக அந்த ஞானம் என்ன பண்ணிட்டு, நாம் அவனோட எதிரம்பு கோத்துருக்குச்சே, இவன் இந்த தப்பு பண்ணான், இவனுக்கு இன்ன பிறவி கொடுக்கணும், இன்ன பலன் கொடுக்கணும், இவனை இந்த மாதிரி தண்டிக்கணும் அப்படின்னு அந்த ஞானம் சொல்லித்து. இப்போது சரணாகதி பண்ண உடனே அந்த ஞானம் என்ன, இந்த சூழ்நிலையினால் அவன் அந்த தப்பு பண்ணான், அந்த சூழ்நிலையை பராமர்சனம் பண்ணுறது. நாம் காலில் விழுந்த உடனே நாம் சரணாகதி பண்ணாத எதிரம்பு கோத்துருக்குச்சே, நீ இந்த தப்பு பண்ணியா, இந்த தண்டனை உனக்கு அப்படின்னு போயின்னு இருக்குது. ஆனால் காலில் விழுந்த உடனே கைலாகாது என்னாலே நான் அகிஞ்சனன் அப்படின்னு காலில் விழுந்த உடனே, இவன் அகிஞ்சன், நான் காலில் விழுந்துட்டான், எந்தெந்த தப்பு பண்ணியிருக்கானே அதுக்கு இன்னென்ன தண்டனை நான் அப்போ பார்த்தோமே, இப்போ எந்தெந்த தப்பு எந்த சூழ்நிலையினால் பண்ணான் அப்படின்னு பார்க்குறான். உடனே பெருமாள் என்ன பண்ணுறான்? இந்த சூழ்நிலையினால் பண்ணான், இந்த சூழ்நிலையினால் பண்ணான், ஞான சக்தி. உடனே அந்த சக்தி இத்தனை நாள் என்ன பண்ணுது, நீ இந்த தப்பு பண்ணியா, இந்த தண்டனை உனக்கு அப்படின்னு தண்டனை கொடுத்தான் சக்தினால. இப்போது காலில் விழுந்த உடனே எனக்கு வேறு கதி கிடையாது, நீ தான் கதி, என்னை காப்பாற்றணும்னு காலில் விழுந்த உடனே இந்த சூழ்நிலை இந்த பாப்பம் பண்ணான், அதனால்தான் பாப்பம் பண்ணான், இந்த பாப்பத்தை நாம தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னா ஏன் அவனுக்கு நீ தண்டனை கொடுக்கலன்னு யாரும் கேட்க முடியாது.
ஆனால் அவனுடைய சக்தி விசேஷமாகப்பட்டது இதை தண்டனையை தள்ளுபடி பண்ணுறது. தண்டனையை தள்ளுபடி பண்ணச்சே அவனுக்கு சக்தி மிகுந்ததாக இருக்குது. அதனால் பாதிக்கப்பட்டவை இப்போ ஒருத்தனை கொன்னுட்டான்னு வச்சுப்போம். ஒருத்தன் கொன்னுட்டான்னா உடனே அவனுக்கு தண்டனை கொடுக்காத அவனை ரிலீவ் பண்ணிட்டான்னா அதுக்கு உண்டானபடி என்ன பண்ணுவான், அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி காம்பன்சேஷன் கொடுத்து இதை சரி பண்ணிவிடுவான். சில கேஸ்லாம் என்ன பண்ணுறா, ஆமிக்கபிளாக செட்டில் பண்ணுறாளோ இல்லை, அந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய சக்தி கொண்டு இவனுக்கு தண்டனை பண்ணாத இவனை கரையேற்றிடுவான். அவளுக்கு என்ன வேணுமோ அதனால் பாதிக்கப்பட்டவா அவளுக்கு என்ன மாதிரி பண்ணணுமோ அதை பண்ணிவிடுவான் தன்னுடைய சக்தினால. தஜ்ஞான சக்தி கருணாசு, இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி பராமர்சனம் பண்ணுறது. ஐயோ இவன் காலில் விழுந்துட்டான், நம்ம விட்டால் கதி கிடையாதுன்னு சொல்லிட்டான், அதனால் நம்ம காலில் விழுந்தவனே நாம் காப்பாற்ற வேண்டியது. ஏதத் மமம் விரதா, இதாவது சர்வபூதேபியோ, எல்லா பூதங்களிடத்துலேருந்தும் நான் ஏதத் மமம், அதாவது ராமன் என்ன சொல்கிறான் சர்ம ஸ்லோகத்தில், இது என்னுடைய விரதம் அப்படின்னா. அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி நாம் சொல்லிருக்கோம், நம்முடைய விரதம் அதுதானே, இவன் நம்ம காலில் விழுந்துட்டான் அப்படின்ற கருணையினால் ஞானத்தினால நாம் எந்த சூழ்நிலையில் பண்ணோன்னு சொல்லி அந்த தப்புக்கெல்லாம் அதுலேருந்து விடுவிக்கக்கூடிய சக்தியால் நாம் இருக்கான். அதனால் நாம் எவ்வளோ பாவம் பண்ணாலும் அவனால் பண்ண முடியாது, நம்ம பாவம் பெருசாக எடுத்து அவன் தோத்துட்டான்றது வராது. தஜ்ஞான சக்தி கருணாசு சதீஷு நைவ பாபம் பராக்கிரமித்து மருகதி மாமக்கீனம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இப்படியெல்லாம் சாஸ்திர சரணி இருக்கிறதுனால சுவாமி தேசிகன் பெறறதுக்கு அரியதான இந்த ஜன்மம் கிடைச்சிருக்குச்சே, யாரும் இதை விடக்கூடாது. அதனால் இந்த ஒரே வழி தான் நாம் காமிக்கணும், மோட்சத்துக்கு போகிற வழி. மோட்சத்துக்கு போனால் இப்போ இங்கே அவஸ்தைப்படுறனே அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லாதபடி மோட்சம் போகிறவளவும் உண்டான நல்வாழ்வுக்கு வழிவகுக்கக்கூடியதாக சுவாமி தேசிகன் கிரந்தம் அமையிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்ஷடதித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.